கடந்த சில நாட்களாவே கேரளால ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வெளிவந்தது மூலமா மொத்த மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியும் கதிகலங்கி போய் நிக்குது. இதை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் ராதிகா, சாந்தி வில்லியம்ஸ் மற்றும் சார்மிலானி இப்படி சில நடிகைகள் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியை பத்தி சொல்லிக்கிட்டு வர விஷயங்களும் ஒரு பக்கம் சர்ச்சையை கிளப்பிக்கிட்டு வருது. இதுக்கடையில டிடிஎஃப் வாசனுடைய லவ்வரும் ஆக்ட்ரஸுமான ஷாலின் ஜோயா அவர்களுடைய வீடியோ ஒன்னும் ரீசெண்டா சோசியல் மீடியால வைரல் ஆகி பேசு பொருளா மாறி இருந்தது. ஆக்சுவலா இந்த ஒரு வீடியோல ஆக்ட்ரஸ் ஷாலின் ஜோயா ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் இஷ்யூவால பாலியல் குற்றச்சாட்டுல சிக்கிருக்கக்கூடிய ஆக்டர் எடவேல பாபுன்றவர் கூட சேர்ந்து ஒரு ட்ரெண்டிங் மலையாள சாங்குக்கு ஃபன்னா ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ வைரலாகவே பலரும் ஜோயா இவர் கூட என்ன பண்றாங்கன்னு சொல்லி ரொம்ப தப்பா கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம தப்பான நியூஸையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இதுக்கு ஆக்டர் ஷாலின் ஜோயாவே ஆல்ரெடி இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு டிக்டாக் வீடியோ. ஆக்சுவலா அந்த நேரத்துல நான் அதை ஃபன்னா தான் எடுத்து ஷேர் பண்ணேன். பட் இப்ப அதை வேணும்னே கரெக்டா இந்த டைம்ல என்ன அவமானப்படுத்தணும்னு இந்த வீடியோவை வைரல் பண்ணிக்கிட்டு வராங்க. இது ரொம்பவே மோசமான உலகம். இந்த மாதிரி மறைமுகமா இருந்து வேலை பாக்குறவங்க தான் இங்க உண்மையான வில்லன்கள். அவங்க எல்லாரையும் நான் வெறுக்கிறேன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசியிருந்தாங்க. இந்த நிலையில டிடிஎஃப் வாசன் ஷாலின் ஜோயாக்கு சப்போர்ட் பண்ற வகையில ரீசெண்டா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி இந்த இஷ்யூ பத்தி பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, ஷாலின் ஜோயா அந்த வீடியோவை அவர் கூட சேர்ந்து சும்மா ஃபன்னா தான் எடுத்து போட்டிருக்காங்க. ஆனா அவர் இப்ப ஒரு சர்ச்சையில சிக்கிறதால அந்த வீடியோவையும் இப்ப வேணும்னே எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வியூஸ்க்காக கிளிக் பைட்ஸ் வச்சு வீடியோ போடுறது தப்பே கிடையாது. பட் எது தப்புன்னு பாத்தீங்கன்னா, ஷாலினை பத்தி பேசிட்டு ஷாலின் ஜோயா இப்பதான் படம் நடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேரளால நடக்கக்கூடிய பாலியல் கேஸ் இஷ்யூவோட லிங்க் பண்ணி தெளிவே இல்லாம பேசுறது ரொம்பவே தப்பு. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ நார்மல் மக்கள் பார்க்கும்போது தப்பாதான் ஃபீல் ஆகும். எனக்கே ஸ்டார்டிங்ல அப்படிதான் ஃபீல் ஆச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் விஷயம் என்னன்னே புரிஞ்சுது. ஆக்சுவலா ஜோயா எவ்வளவு படம் நடிச்சிருக்காங்க, எவ்வளவு படம் டைரக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கூகுள்லயே இருக்கு. ஆனா மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிற நீங்க இதையெல்லாம் ஆராய்ச்சியே பண்ணாம மனசாட்சியே இல்லாம வதந்திகளை அசால்ட்டா பரப்பிக்கிட்டு போறீங்க. நீங்க உங்க இடத்துல இருந்து நார்மலா பேசுற விஷயம் வளர்ந்து வர எங்களை மாதிரி ஆட்களுக்கு மிகப்பெரிய அடியா இருக்கு. பத்திரிகையாளர் அப்படிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா உண்மையா உலகத்துக்கு உறக்க சொல்றவங்க தான் பத்திரிகையாளர். பட் நீங்களா தெரியாத விஷயங்களை இப்படி பேசுறதுனால நீங்க சொல்றத வேதவாக்கா நம்புற குரூப் நம்பிடுவாங்க. சோ உண்மையை மட்டும் பேசுங்க. ஷாலின் ஜோயா ரொம்பவே இன்னசென்ட்டான ஒரு பொண்ணுங்க. அவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணிருக்க மாட்டாங்க. நான் அடிச்சு சொல்றேன். செல்ஃப் லவா இருக்கிற அவங்க இப்ப அவங்களுக்கே அவங்கள பிடிக்கலன்னு அழுகுறாங்க. சோ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னா என்னங்க பண்றதுன்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிருக்காரு.